السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى. صدق الله المولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் கால் ஜுஸு தான் பாக்கி இருக்கு குர்ஆன் ஷரீஃப் முடிகிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 29.25 ஜுஸு முடிஞ்சிருச்சு. இன்னும் வெறும் கால் ஜுஸு தான் பாக்கி இருக்கு. நாளைக்கு அந்த 20 சூறாவை ஓதி என்ன செஞ்சிருவாங்க, 20 ரக்காத்து தொழுது தராவீஹ் முடிஞ்சிடும். இன்னைக்கே பார்த்தோன்னா பள்ளிவாசல் காத்தாடுது. நாளைக்கு முடிஞ்சு ஓடுறதோட சரி, இனி அடுத்து பெருநாளைக்கு தான் கூட்டெல்லாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ஹைராக்கி வைக்கணும். பள்ளிகள் எப்பொழுதுமே ஆபாதாக நிறைந்திருக்கணும். மன் சலிம ரமலான், யாருக்கு ரமலான் சரியாக இருச்சோ சலிமத்தி சனா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படும். ரமலான் யாருக்கு சரியா போயிருச்சோ அவங்களுக்கு காலம் முழுவதும் வருடம் முழுவதும் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரமலானை நல்ல முறையில் கழிச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். காலம் முழுவதையும் இந்த வருடம் முழுவதையும் சரியாக நம்மின் மீது கடமையான கரெக்டான தொழுகைகளையாவது நாம் சரியாக தொழுகக்கூடிய, நியமமாக தொழுகக்கூடிய, மௌத்து வரைக்கும் கடன் இல்லாமல் தொழுகக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. தொழுகன்னு உடனே தான் ஞாபகம் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வி கேட்கப்படும்னு சொல்லுவாங்க. எங்கள் அஜர்த்து நான் ஒரு 14 வயது இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டு தனியாக கேட்டாங்க என்னுடைய உஸ்தாத், அப்பா உனக்கு எத்தனை வயசு, 13 தாண்டிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அஜரத் 13 முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த வயசு கூடன்னு சொல்லும் போது ஒரு தனி கெத்து இருக்கும் இல்லையா, 14 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அஜர்த்து கூப்பிட்டு கேட்டாங்க, உன் மேலே 14 வயசான்னு சொன்னால் 13 வயசுல இருந்தே உனக்கு ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் நீ பதில் சொல்லணும்ப்பா அல்லாட்ட. அப்போ நம்ம 2வது சும்ரா ஓதிட்டதுனால அவங்க இலகுவாக புரிய வச்சாங்க. பாலிகான பிள்ளைங்களுக்கு கட்டாயம் தொழுகை கடமை, தொழுகைக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஒரு நேரம் தொழுகலைனாலும் அல்லாட்ட நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணும் அப்படிங்கிற செய்தியை ஹஜ்ரத் சொன்னாங்க. ஹஜ்ரத் இந்த 13 வயது எப்படி தொழுதுங்கிறதே எனக்கு சரியா தெரியலையே, கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க ஹஜ்ரத்ன்னு. இது என்ன மாசமோ இந்த மாசத்தினுடைய முதல் தேதியிலிருந்து கணக்கு வச்சுக்கோ. இப்போ இது என்ன மாசம்ஜி, மார்ச் நடந்துகிட்டு இருக்குதா. இப்போ அடுத்து ஏப்ரல் வருதுன்னு சொன்னா அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீ கணக்கு வச்சுக்கோ. உன்னுடைய 13வது வயதினுடைய ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாளினுடைய ஃபஜ்ரினுடைய 2 ரக்காத்து ஃபர்து தொழுகையை ரப்பே உனக்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி 13வது வயதினுடைய ஏப்ரல் மாதம், புரியுதுங்களா, அப்படி நியத் பண்ணி தக்பீர் கட்டு. அதே மாதிரி அதே நாளில் இப்போ இன்னைக்கு ஃபஜ்ர் நீ தொழுகிறதுக்கு வந்து நிப்பையில் 2 ரக்காத்து சுன்னத் தொழுது முடிச்ச உடனே இந்த 2 ரக்காத்து ஏப்ரல் மாதத்தினுடைய 1ஆம் தேதியினுடைய ஃபர்லை நீ தொழுதுரு. அதே மாதிரி அன்னைக்கு லுஹர் தொழுகைக்கு வருவ பார்த்தியா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துரு. உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஏப்ரல் மாதத்தினுடைய அந்த 1ஆம் தேதியினுடைய லுஹர்னுடைய 4 ரக்காத்தை கலா பண்ணிரு. இப்படியே 2ஆம் தேதி, இப்படியே 3ஆம் தேதி, நீ ஒவ்வொரு நாளும் நீ எப்படியும் தொழுகை தான் போற மதரசால இருக்கும்போது அந்த தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி வந்தீங்கன்னா ராகத்தான் நீ தொழுதரலாம். உனக்கு 13வது வயதினுடைய அந்த தொழுகை எல்லாமே டேலி பண்ண மாதிரி உனக்கு ஆயிரும் அப்படிங்கிற செய்தி எனக்கு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தொழுதுட்டேன்.
ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அதுக்கடுத்து எப்பொழுதும் நம்மளுடைய மேல கடமையான ஒரு தொழுகை கூட மிஸ் ஆகாம நம்ம பார்த்துக்கிடணும். அப்படி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? தொழுகையில கூட கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. தொழுகையில நம்ம இந்த மாதிரி மிஸ் பண்ண விஷயங்களோட நாளைக்கு வரும் பொழுது அல்லாஹ்கிட்ட நாம என்ன செய்ய முடியாது. முதல் கேள்வி, அந்த கேள்வி சரியாயிருச்சுன்னு சொன்னா உனக்கு மற்றது எல்லாம் சரியாயிரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த முதல் கேள்வியிலேயே ஓட்டம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இப்படியே பார்ப்பானா, சரி ஃபர்துல ஓட்டம் இருக்குல்ல, ஏதாவது சுன்னத்து நஃபில் தொழுதுருக்கானான்னு பாருங்கப்பா, அந்த ஓட்டையை அடைக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லுவானா. நமக்கு ஃபர்துலயே ஓட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா சுன்னத்து நஃபில் எங்க நாம சரியா தொழுவ போறோம் சொல்லுங்க. அந்த நேற்று ஒரு அஜர்த்து சொன்னாங்க பாருங்க, மினல் ஜின்னத்தி வன்னாசன் குலவர் பின்னா சூரா ஓதுறதுக்கு மினல் ஜன்னத்தி வன்னாசன் ஒரு ஆள் 60 வயது வரைக்கும் அப்படி ஓதிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம நம்மளுடைய தொழுகைகள்ல ஓட்டை இல்லாம நம்ம அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது இந்த கடன் இல்லாம போய் சந்திக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். நான் இன்னைக்கு சொல்ல வந்த செய்தியே வேற. அல்ஹம்துலில்லாஹ் அந்த செய்தியோட இதை நம்ம மேட்ச் பண்ணிடலாம். நபிசல் அல்லாஹ் தஆலா அந்த நாம் இன்று ஓதிய வசனங்களில் ஒரு சூறால கடைசி ரக்காத்துல நாம ஓதுன சூறால உண்டான 2 ஆயத்து நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பார்க்க முடியுமோ நம்ம பார்க்கலாம். ஃபஅம்மா மன் அஅதா, யார் தர்மம் செஞ்சாங்களோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வத்தகா, இன்னும் இறைவனை எவர் பயந்து கொண்டாரோ, புரியுதுங்களா? வசத்தக பில் ஹுஸ்னா, நல்ல விஷயங்களை செயல்படுத்தினாரோ, நல்ல விஷயங்களை செயல்படுத்தினாரோ. இப்ப நாம சொன்னது தொழுகைய நாம கடன் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துல வரக்கூடியதுதான், அப்படித்தானே? நாம ஒரு கடனாளியாக இருக்கக்கூடாது. எப்படி நாம உலகத்துல ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கிட்டு மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய ஜனாசாவா தொலை வைக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், அப்படித்தானே? அப்போ ஒரு கடனாளிக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா அப்படின்னு நபி சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாவமான விஷயம். ஆனால் நம்ம அல்லாஹுக்கு கடனோட நாம போனோம், இந்த துனியா விட்டு போனோம்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. மற்றவர்களுடைய கடனோடையே நாம இந்த துனியா விட்டு போகக்கூடாதுன்னா அல்லாஹ்கிட்ட கடனை வச்சுக்கிட்டு நாம போனோம்னு சொன்னா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய எந்த கடனும் இல்லாமல், இன்சான்கள் மனிதர்களுடைய எந்த கடனும் இல்லாமல் நாம ராகத்தான முறையில் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ண நல்ல நபர்களுடைய பட்டியலில் நம்மளை கபூல் செய்யணும். ஆமீன். வஸத்தக பில் ஹுஸ்னா, நல்ல விஷயங்களை உண்மைப்படுத்தியவர். மொத்தம் 3 செய்தி இந்த ஆயத்துல வரும். ஃபஅம்மா மன் அஅதா, யார் தர்மம் செஞ்சாரோ, புரியுதுங்களா? 2வது வத்தகா, அல்லாஹ்வை பயந்து கொண்டாரோ. அதே மாதிரி 3வது வஸத்தக பில் ஹுஸ்னா, நல்ல விஷயங்களை உண்மைப்படுத்தினாரோ. உண்மைப்படுத்துறதுனா நடைமுறைப்படுத்துறது தான் சரியாக உண்மைப்படுத்துறது, புரியுதுங்களா? அப்ப இந்த 3 விஷயங்களை யார் செஞ்சாரோ ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவர் போய் சேரும் சொர்க்கம் என்ற இடம் லேசாக கிடைச்சிரும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஃபஸனு யஸ்ஸிருஹு, ரொம்ப லேசாயிரும். இனிமேல் வரக்கூடிய அவருடைய ஆகிரத்தினுடைய மன்சிலாக இருந்தாலும் சரி, அல்லது கபூரினுடைய மன்சிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அந்த ஆயத்தை எடுத்துக்கூட ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, லேசான முறையில் அவர் என்ன செஞ்சிருவாரு, நுழைஞ்சிருவாரு ஜன்னத்துல அப்படிங்கிற அவருடைய நுழைவு லேசாகிவிடும் அப்படிங்கிறது அந்த ஆயத்தினுடைய பொருள். அது கபூரினுடைய நுழைவாக இருந்தாலும் சரி, மஹ்ஷர் வெளியினுடைய நுழைவாக இருந்தாலும் சரி, ஜன்னத்தினுடைய நுழைவாக இருந்தாலும் சரி, லேசா நாம என்ன செஞ்சிடலாம், போயிடலாங்கிறத அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதி தர்றான். எதை செஞ்சோம்னா மொத்தம் 3 செய்யணும், அப்படித்தானே? 1 தான தர்மங்கள் செய்யணும், அப்படித்தானே? 2வது இறைவனை பயந்து கொள்ளணும், 3வது நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள். இது செஞ்சோன்னா நமக்கு 3 விதமான நுழைவுகள் லேசு கிடைக்கும். கபூரினுடைய நுழைவு லேசு கிடைக்கும். அதே மாதிரி மஹ்ஷர் பொது வெளியில நம்ம ரொம்ப சிரமமான சூழல்ல இருப்போங்கிறத நமக்கு ஹதீசுகள் சொல்லும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான அளவுக்கு வேர்வையில முங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். சிலர் கரண்டைக்கால் அளவு வேர்வையில் நிற்பார்கள், சிலர் முட்டுக்கால் அளவு வியர்வை தண்ணியில நிற்பாங்க, சிலர் நெஞ்சு வரைக்கும் நிற்பாங்க, சிலர் கழுத்து வரைக்கும் நிற்பாங்க, சிலர் நீந்தி கொண்டு இருப்பார்கள் வியர்வையில். அவ்வளவு சூரியன் சமீபத்தில் இருக்குங்கிறதெல்லாம் ஹதீசுகள் நமக்கு சொல்லும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப அந்த மாதிரி உண்டான மஹ்ஷர்னுடைய இதை நம்ம சூழ்நிலைகளை லேசாக ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த நுழைவையும் நமக்கு லேசாக ஆக்கி தர்றது இந்த 3 விஷயங்கள். அதே மாதிரி ஜன்னத்தினுடைய நுழைவுங்கிறதையும் நாம லேசாக்கிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் கண்ணியத்திற்கு.
கண்ணியத்திற்குரியவர்களை. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அம்மாமம் பகில, யாரு சதக்கா, ஆயத்துல சதக்கா சொன்னவங்கள தர்மம் செய்யறது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அல்லாஹ் சொல்றான், அம்மாமம் பகில, எவர் கஞ்சத்தனம் செய்தாரோ, வஸ்தகனா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி என்ன செஞ்சாரோ, அந்த வேணுங்கிற எண்ணத்தோடு தேவையாக ஆகக்கூடியவராக இருந்தாரோ, வகல்லப பில் ஹுஸ்னா, நல்ல விஷயங்களை பொய்ப்படுத்தினாரோ. பொய்ப்படுத்தினதுன்னா நல்ல விஷயங்களை செய்யாம விடுறதுதான் பொய்ப்படுத்துறது. வாயினால பொய் சொல்றது அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா, நாம செயல்னால பொய்ப்படுத்துறது, நாம செய்யாமல் விடுவதுதான். நல்ல விஷயங்களை செய்யாமல் விடுதல் அப்படிங்கிறது இருக்குத. இந்த மாதிரி உண்டான இந்த 3 குணங்களை எவர் ஆக்கி கொண்டாரோ, ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவர் நுழையும் இடம் ரொம்ப கஷ்டமாக போயிரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த 3 விஷயம் செய்யணும், 3 விஷயம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாத 3 விஷயம் நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னா, கஞ்சத்தனம் பண்றது அதானே, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சேர்த்து வைக்கிறது, அதே மாதிரி நல்ல விஷயத்தை செய்யாம இருக்கிறது. இந்த கஞ்சத்தனம் அப்படின்னு சொன்ன உடனே நேற்று அஜரத்து ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது கஞ்சன் ஒரு மூத்தா போறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகள்கிட்ட கேட்டானா, 3 பிள்ளைகள் மூத்தவன்ட்ட, நான் மூத்தா போனா என்னை எப்படி அடக்கம் பண்ணுவேன்னு கேட்டானா. அத்தா உங்களை சந்தன கட்டை வச்சு அடக்கம் பண்ணுவத்தா அப்படின்னு சொன்னானா. மடப்பையில மூத்தா போன ஜனாசாக்கு போயிட்டு சந்தன கட்டையை செலவு பண்ணுவியா, சொத்து அழிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கியாடான்னு திட்டினானா மௌன. 2வது மகன்கிட்ட கேட்கும் போது உஷாராகிக்கிட்டான். அத்தா திட்டுவாரு, நான் வெறும் கட்டையில சாதாரண கட்டையில நான் என்ன செய்யத்தா அடக்கம் பண்ணுவேன்னு சொன்னானா. கபூர்குழியில வச்சு ஓலைப்பாய் வச்சு கட்டை வைப்போம்ல, அந்த கட்டையை சந்தன கட்டைன்னு மூத்தவன் சொன்னான். அதுக்கு திட்டு விழுந்துருச்சு. 2வது உள்ளவன் சொல்றா சாதா கட்டை வைப்பம் தானே, அட இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறதாம்டா அப்படின்னு சொன்னானா. 3வது மகன் உஷாராகிட்டான், 2மே சொல்லக்கூடாது நம்மகிட்ட கேட்டாருனான்ட்டு. 3வது மகன்கிட்ட கேட்டானா. 3வது மகன் சொன்னானா, அத்தா நீங்க மூத்தா போனோடனே உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் கலட்டி நான் வித்துருவேன் தான். நானா, நீ தாண்ட நல்ல பிள்ளை, ஆனா விற்கிறது சரிடா, இடது பக்கம் இருக்கானே அந்த டாக்டர் அவன்கிட்ட போய் கொடுக்காத, அவன் காசு இழுத்தடிப்பான் அப்படின்னு சொன்னானா. கஞ்சங்கிறது முன்னோர்களுடைய வார்த்தைகளிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. பிச்சைக்காரனோட மோசமானவனா கஞ்சன், பிச்சைக்காரனை விட மோசமானவன். பிச்சை எடுப்பவன் அவனுடைய பாத்திரம் நிறைந்து விட்டால் அவன் என்ன செஞ்சிருவான், வயிற்ற நிறைச்சிருவான், அப்படித்தானே. ஆனா கஞ்சன் என்ன செய்வானா, எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சேமிக்கணும். அதாவது தான் சாப்பிடுவதை கூட ரொம்ப பார்த்து பார்த்து அதுலயும் கஞ்சத்தனம் அவனுக்கு வந்துடும். கறி அப்படின்னு சொன்னா கோழி எழுதிட்டு அதை பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் நான் என்ன செஞ்சிருக்கோம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மளுடைய கஞ்சத்தனம்ங்கிறது அது பிச்சைக்காரனோட மோசமான அது ஒரு பழக்கம். அது எல்லா சூழல்களிலும் அதை நாம் பேணணும் அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை, கஞ்சத்தனம் இல்லாமல் நம்மை நாமளே பேணிக் கொள்ளணும் அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கிடணும். அதே மாதிரி யார் இந்த கஞ்சத்தனம் செய்யறாரோ, வேணும் வேணும்னு சொல்லி இன்னும் தனக்குத்தானே என்ன செய்யறாரு, அடுத்தவர்கள்ட்ட தன்னை எப்பொழுதுமே தேவையானவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை எவர் கை கொள்கிறாரோ, வகல்லப பில் ஹுஸ்னா, இன்னும் நல்ல விஷயங்களை எவர் பொய்ப்படுத்துகிறாரோ, நடைமுறைப்படுத்தாமல் விடுகிறாரோ, இவருடைய நுழையும் இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸனு யஸ்ஸிருஹு, அவர் நுழையக்கூடியது லில் உஸ்ரா, ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்றான். அது கபராக இருந்தாலும் சரி, மஹ்ஷர் வழியாக இருந்தாலும் சரி, அல்லது ஜன்னத்தாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அந்த வசனம் சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக நாம சொன்ன அந்த 3 விஷயங்களை அமல் செய்யணும். 2வது உண்டான 3 விஷயங்களை விடணும். செய்யலாமா, முயற்சி பண்ணலாமா? அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.